சொல்லுங்க ஐயா. விளக்கம் எப்படி? சொல்லுங்க. அதாவது கனகமாமணி பட்டணத்தை நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்து வரக்கூடிய என்னுடைய வீரோ கனக மகாராஜா. புரிஞ்சுக்கிட்டங்க. அப்படி கனக மகாராஜா பேராமத்தை சுட்டி குடிமக்களுக்கு ஏதோ குறிகள் இல்லாமல் ஆட்சி செய்து ஆமாங்க எனக்கு பின்னால் இந்த பட்டணத்தை ஆள்வதற்கு ஆண் சந்தனம் இருக்கிறதா இல்லையா என்று விளக்கத்தை நான் உன்னை கேட்கின்றேன். அதான் கேக்குறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆனது எனக்கு தெரியும். இந்த குழந்தை பாக்கியம் இருக்கான்னு தான் எனக்கு தெரியல. சொன்னா தெரிஞ்சுக்கிறேங்க. சொன்னாதான் தெரியும். சொன்னாதான் தெரியும். பங்காளி பங்களே நான் மதுரை எடுத்தேனா, காராங்கற்றுக்கு பால் விடாமல் துரத்தி அடித்தேனா, பட்டண நெல்லிலே நான் மதுரை கலைந்தேனா, காட மாளிகை கூட கோபுர சொத்து சுகம் பண்டு பண்டார பொன்பொருள் அத்தனையும் கொடுத்த சண்டால தெய்வம். எனக்கு இந்த பட்டணத்தை ஆள்வதற்கு ஆண் குழந்தை இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் ஒரு முடிதானே. குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏன் போனது? என் முன்னோர்களை என்ன தீவிர செய்தார்களே தெரியவில்லையே. இல்ல நாங்க தான் என்ன பாவம் செய்தாம தெரியவில்லையே. இப்படி மக்களுக்கு குறையில்லாமல் ஆட்சி செய்து கனக வெளியே திருமணம் செய்து 12 வருட காலம் ஒரு மாமாங்க ஆகியும் குழந்தை பாக்கியமே இல்லாமல் ஆகிவிட்டது. ஆமா சரிங்க. அப்படி குழந்தை பாக்கியம் இல்லையே. இவ்வளவு சொத்து சக மாட மாளிகை கூட கோபுரம் பொன் பொருள் பேசுமா? ஒண்ணும் பேசாதீங்க. இந்த செல்வங்களா எதற்கு அடக்கம்? குழந்தை செல்வம் தாங்க. குழந்தை செல்வத்துக்கு அடக்கம். அதாவது குழந்தை இல்லையே சொர்க்கத்தில் இடம் கிடையாது. அது கருவாக இருந்தாலும் உருவாக்கி கலைந்தாவது இருக்க வேண்டும் இல்லையா? ஆமா. அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் உண்டு. சுத்தமா புத்திரபாகியம் இல்லைன்னா சொர்க்கம் இல்லையே. அப்படி இருக்க சொத்து சுகம் இருக்கிறது என்று கருதி மழையாகிய கனகவல்லி என்ன அழைத்து, மாமா நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க என்னன்னு கேட்டேன். அதாவது எல்லா சுகமும் இருந்து நமக்கு ஒரு குழந்தை இல்லையே. என் தங்கையாகிய அப்படி இருக்கிறபடினா புத்திர பாகியமே இல்லையே என்று கருதி கோவில் கிடையாது, குளிகால குளங்கள் கிடையாது, சென்று குழந்தை பாக்கியமே இல்லாமலாகிவிட்டது. கடைசியும் இது முதலும் இதுவாகத்தானே. அத நம்மள என்று சொல்லக்கூடிய வரம கடவுளை நோக்கி, ஏ ஈசா வாசா கொடுத்தா புத்திர பாக்கியம் கொடு, இல்லை என்றால் நானும் என் மனைவி இந்த உன்னுடைய சன்னதிலே தெரிவித்தவுடனே ஈசன் மனம் இறங்கி அதாவது 10 மாதம் சென்று அழகான ஆண் குழந்தை ஈன்றெடுத்தார். ஓ, ஈசனை வந்து உங்களுக்கு புள்ள கொடுத்துட்டாரு பொண்டாட்டிக்கு. ஈசன் கொடுக்கல. சரிங்க. அவருடைய அருள், ஈசனுடைய அருளால் அருள் இருந்தாலும் எது நடக்காது. ஆமாங்க, எது நடக்காது. அப்படி பிறந்தவுடனே குழந்தைக்கு என்ன பேர் அமைத்து சூட்டினே? என்ன பேருங்க? அதாவது கதிர்வதனன். ஓ, கதிரவன் ஒளி எவ்வளவு பிரகாசமாக இருக்குமா? கதிர்வதனன் என்ற பேர் அமைத்து சூட்டினால் ஒரு மதுமக வளர்த்து சாலையிலே படிக்க வைத்து இப்பொழுது வயது அவனுக்கு
21 ஆமா சரிங்க. அப்படி 21 வயதாகின்றபடினால ஆமா. மகனாகிய கதிரவனுக்கு நான் ஒரு திருமணம் செய்து திருமணம் பார்க்கலாம் செய்ய என்று வேண்டும். என் மனதிலே ஆசை. ஆலோசனை. ஆமா சரி. அதை நான் மட்டும் முடிவைக்க கூடாது. கூடாது. ஏன்னா 10 மாதம் சென்று பெற்றெடுத்த தாய் எடுத்தோ அவங்கதான் அந்த அம்மா அவள் தாங்க. என்ன விருப்பம் அவங்க மனசுல என்ன என்ன இருக்கு? இருக்கு ஆமா. அப்படின்னு கேட்க வேண்டும். அந்த புறமா சென்று சென்று மனைவியாகிய கனகவல்லியை அழைத்தேன் என்று சீக்கிரம் அழைத்தோ உடனே அழைத்து வராங்க.